السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد المرسلين أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு விதமான தொழுகையின் ஒழுங்குகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த தொழுகையின் ஒழுங்குகளில் ஒன்று, நாம் சஃப்புகளில் அணிவகுத்து நிற்கும் பொழுது இடைவெளி இல்லாமல் நாம் நெருக்கமாக நிற்பது. குறிப்பாக அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவது, இடைவெளி இல்லாமல் அந்த இடைவெளியை நெருக்கமாக அமைத்துக் கொள்வது. இது குறித்து அல்-பரா பின் ஆசிஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஸஹீஹ் தர்ஹீப் என்கிற ஹதீஸ் கிரந்தத்திலும் சுனன் அபூ தாவூத் போன்ற ஹதீஸ் கிரந்தத்திலும் இடம்பெறுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், வமா மின் ஹுதுவத்தின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹுதுவத்தின் எம்ஷிஹா யஸ்லு பிஹா ஸஃபா. அதாவது தொழுகையின் வரிசையின் இடைவெளியை அடைப்பவருக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவரது அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அதாவது தொழுகையினுடைய சஃப்புகளை, இடைவெளி இருக்கக்கூடிய சஃப்பை இட்டு நிரப்புவதற்கு அப்படி முயற்சி செய்கிறாரே, அவரது அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அதே நேரத்தில் அடியான் வரிசையை அடைவதற்காக அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வடிக்கும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக அஹப்பு இலல்லாஹி மின் ஹுதுவத்தின் எம்ஷிஹா யஸ்லு பிஹா ஸஃபன், அந்த சஃபை பூர்த்தி செய்வதற்காக அடியான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அல்லாஹுக்கு விருப்பமானது. ஆக அல்லாஹ் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சஃப்பை இடைவெளி இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அடியானுடைய பணியாக இருக்கின்றது. அதே போன்று முஸ்னத் அஹமதிலே இடம்பெறக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடிகின்றது. ஒமன் சத்த ஃபுர்ஜதன் ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜா. யார் வரிசையின் இடைவெளியை அடைக்கிறாரோ அல்லாஹ் அவரது அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்கிற செய்தியை முஸ்னத் அஹமதிலே பார்க்க முடிகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். ஆக இந்த சஃப்புகளினுடைய அந்த இடைவெளியை நிரப்புவது என்பது ஒரு முஃமினுடைய உயர்ந்த செயல் மட்டுமல்லாமல் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கின்றது. நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அல்லது அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் சஃப்புகளிலே இடைவெளி இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகின்றது. அப்போ நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே சஃப்பினுடைய இடைவெளியை இல்லாத அளவுக்கு நாம் பூர்த்தி செய்வதற்கு, நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதற்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். சஃப்புகளில் இடைவெளி இருப்பது அல்லாஹ்வின் தூதர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க, சஃப்புகளை நீங்கள் இடைவெளியோடு வைக்காதீங்க, அது இடைவெளியில் இருந்தால் ஷைத்தான் அந்த இடத்துல வருகிறான் என்பதை மற்றொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறாங்க. ஆகவே சஃப்புகளினுடைய இடைவெளியை அடைப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயலாக இருப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அந்த மனிதருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஆக இது நாம் பேண வேண்டிய, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பேணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஆகவே சிலருக்கு அந்த பேணுதல்கள் புரியாமல் இருக்கலாம். அவர்கள் இயல்பாகவே இடைவெளியோடு தொழுதே பழகியிருப்பார்கள். நாம் அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி புரிய வைத்து அந்த இடைவெளியை நெருக்கி நாம் நமது கால்களோடு சேர்த்து தொழுவதன் மூலமாக, நமது தோள்களோடு சேர்த்து தொழுவதன் மூலமாக அல்லாஹ் நமது அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் மாறுகின்றோம் என்கிற இந்த அடிப்படையான அம்சத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும், அவர்களுக்கும் நாம் விளங்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அவனது திருப்தியையும் அவனது நேசத்தையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.